ரெண்டு படத்தையும் நான் பாக்குறதா இல்ல. திரைப்படத்தை வச்சு தமிழ்நாடு அரசியல யாராவது நிர்ணயம் பண்ணாங்க நினைச்சாங்கன்னா அது தப்பு. ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் தமிழ்நாடுக்கு முதலமைச்சர் ஆயிருப்பார். அவர் படம் நிறைய ஓடிச்சு ஒரு காலத்துல. அதனால திரைப்படத்தை வச்சு நீங்க என்னமோ தமிழ்நாடு அரசியலையோ தமிழ்நாடு நரேட்டிவையோ மக்களோட எதிர்பார்ப்பையோ மக்களுடைய மனநிலையோ யாராவது வெளிப்படுத்தலாம் நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் புரிதல் இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று என்னுடைய அர்த்தம். இது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் படம் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு லாபமோ நஷ்டம் வரதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இது எந்த நரேட்டிவையும் செட் பண்ண போறது இல்ல. அந்த ரெண்டு படத்தையும் நான் பாக்குறதாவும் இல்லை. இது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டா? இது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டா? திரைப்படத்தில் வர்றது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டா? என்ன சிறந்த ஹிஸ்டாரியன்ஸ், அதாவது சரித்திரத்தை படித்தவர்கள், சரித்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணவர்கள் இதை விளக்கி இருக்கிறார்களா? அதனால தயவு செய்து ட்ரிவியலைஸ் பண்ணாதீங்க பாலிடிக்ஸ். ஒரு 3 மணி நேரம் படமும் எனக்கு எவ்வளவு நேரம் கூட தெரியாது. ரெண்டு படமும் ஏதோ ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஒரு தமிழ்நாட்டு அரசியலை இது நிர்ணயம் பண்ண போது இதுதான் மக்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது என்று யாராவது நினைத்தார்கள் என்றால் அரசியலை புரியாதவர்கள் தான் அப்படி பேசுவார்கள். அந்த படமோ அந்த படத்தோட கதையோ அந்த கடையில் இருக்கிற கற்பனையோ என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இரலவெண்ட் இஷ்யூ. இன்னைக்கு இரலவெண்ட் இஷ்யூனா நிறைய இருக்கு பேசுறதுக்கு. நீங்க தெருநாய் பிரச்சனை ரெலவெண்ட் இஷ்யூ, ரேபீஸ்ல செத்து போறவங்க ரெலவெண்ட் இஷ்யூ, ரோட்ல குப்பை வராது ரெலவெண்ட் இஷ்யூ, படிச்சவனுக்கு வேலை கிடைக்காது ரெலவெண்ட் இஷ்யூ, காலேஜுக்கு போற ஃபீஸ் அதிகமா இருக்கு அது ரெலவெண்ட் இஷ்யூ. படம் கலெக்ஷன் ஆகுதா கலெக்ஷன் ஆகலையா, அதுல இருக்கிற கற்பனை சீன் எப்படி இருக்குன்றதெல்லாம் ரெலவெண்ட் இஷ்யூவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எந்த படத்தையும் தடை பண்ண வேணாம். மக்களுக்கு நல்லா தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். அதனால சொல்றேன், இதுக்கெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயமே கிடையாது. படம் பாக்குறவங்க போய் பார்ப்பாங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த ஒரு சீரியஸ்னஸும் இந்த ரெண்டு படத்துக்கும் கொடுக்க தேவையில்லை.